அக்யூஸ் பண்ணக்கூடாது இந்த விஷயத்தில். ஸோ எனக்கு அந்த விஷயத்தை பற்றி எனக்கு இன்னும் சரியாக தெரியலை. அதனால ஒருவேளை அவங்க அரோரா அந்த மாதிரி பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து தப்பாக போயிடும். அது வந்து பார்வதிக்கும் திவாகருக்கும் தான் பேக் ஃபயர் ஆகும். அது என்ன அப்படிங்கிறது வந்துட்டு இன்னும் சரியாக தெரியல. இது சம்மந்தமாக வந்துட்டு திவாகரும் பார்வதியும் வெளியில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு அரோரா வந்து ரொம்ப அவங்க என்ன பேசுகிறாங்கன்னா, அரோரா ரொம்ப பொசசிவாக இருக்காங்க இவங்கள்ட்ட, கமருதீன்கிட்ட. இப்போ வந்து கமருதீன் கூட பேசுகிறதே இல்லை. அவங்க வந்து முதல்ல துஷார் இருக்கிற வரைக்கும் துஷார் கூடயே க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கமருதீன் வந்ததும் கமருதீன் கூடயே இருக்காங்க, கைக்குள்ளே போட்டு வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து இவங்களை பற்றி, அரோராவை பற்றி சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, இந்த வாரம் எனக்கு எலிமினேஷனில் அரோரா போனால் நல்லாயிருக்கும், ஆனால் பிக் பாஸ் டீம் வந்து அரோராவை வந்து வெளியேற்ற மாட்டாங்க அப்படிங்கிறதையும் அவங்க பதிவு பண்ணினாங்க. ஸோ அவங்களோட பார்வையை சொன்னாங்க. அதுக்குள்ளே சபரி வந்துட்டு நீங்கள் குக்கிங் பண்ணுவாங்க, ஏன்னா எல்லாரும் சாப்பிட்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து அதுக்கும் இது பண்ணினாங்க. உள்ளுக்குள்ளே அமித் போனதுமே வந்துட்டு ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறீங்க, காய்கறியெல்லாம் பாதியில் கட் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்றதும் கனிக்கும் பார்வதிக்கும் பயங்கரமாக சண்டை வந்துருச்சு. கனி வந்துட்டு நீங்கள் எந்த வேலையும் பண்ண மாட்டேங்கிறீங்க, எதுவுமே செய்ய மாட்டேங்கிறீங்க, நீங்கள் இருக்கிறதே வேஸ்ட்டு அப்படின்னு பார்வதியை பார்த்து சொல்ல, பார்வதி வந்து கோல்மூட்டி அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு அதை பற்றி பேச எந்த அருகதையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பயங்கரமாக வாக்குவாதம் போச்சு. அப்புறம் கமருதீனும் அரோராவும் பேசிக்கிறாங்க. அரோரா வந்துட்டு பார்வதியை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. பார்வதி வந்து உங்களை பற்றியே தப்பாக சொல்லியிருக்காங்க எல்லார்ட்டையும் கமருதீன்ட்ட அப்படின்னு சொல்கிறாங்க அரோரா வந்துட்டு. அதனால அவங்க எவ்வளவு தூரம் இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பார்வதியும் சரி அரோராவும் சரி கமருதீன் மேலே பயங்கர பொசசிவாக இருக்காங்க. இது அதைத்தான் காமிக்குது. ஸோ ஏன்னா அரோராவும் பார்வதியை பற்றியே தான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்துட்டு ஆச்சு. அப்புறம் பார்வதி வந்து விஷபாட்டில் அப்படின்னு அரோராவை சொன்னாங்க. ஸோ அடுத்தது கேப்டன்ஷிப் டாஸ்க் நடந்தது. ஆல்ரெடி வந்து சபரி, எஃப்ஜே, சுபீக்ஷா, அதுக்கப்புறம் கானா வினோத் இவங்க எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதில் வந்துட்டு எல்லாம் ஒரு மாதிரி ஒரு மதில் மேல் அப்படின்னு ஒரு டாஸ்க்கு. ஒவ்வொருத்தராக ரீசனிங் சொல்லி யார் கேப்டன்ஷிப் வர வேண்டாம்னு சொல்லிட்டு ஹவுஸ்மேட்ஸ் வந்து அந்த குச்சியை பிடுங்கிக்கிட்டே இருக்கணும், அந்த மாதிரி ஒரு டாஸ்க் வச்சுருந்தாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு சுபீக்ஷா வெளியில் போனாங்க, அப்புறம் சபரி வெளியில் போனார், அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக வெளியில் போயிட்டு வந்தாங்க. லாஸ்ட்டில் எஃப்ஜே அதில் வின் பண்ணினார். இதில் சுபீக்ஷா ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டாங்க அந்த டாஸ்க் வின் பண்ணலன்னு சொல்லிட்டு. அப்புறம் விக்ரம் வந்து என்னோட டாய்லெட்ரீஸும் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சபரிட்ட சொல்ல, சபரி அதை எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. அப்புறம் கமருதீன் போயிட்டு ஃபைனலாக இவங்கள்ட்ட இந்த டீம்கிட்ட போய் போட்டு கொடுத்துட்றாரு. இங்கே யார்